வீட்டுக்கு போற குழந்தைய கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு பெண்ணா அதை தான் என்னால கேட்க முடியும். அந்த அளவுக்கு மனம் குமிறி போய் கடக்கிறோம் நாங்கெல்லாம். அதே நேரத்தில் சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையோ தமிழக அரசு மேற்கொண்டால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும். அந்த அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் லயோலா கல்லூரியுடைய மாணவர், நானோ புதுக்கல்லூரியின் மாணவன். நாம் இருவரும் ஒரே காலகட்டத்தில் கல்வி பயின்றவர்கள். லயோலா கல்லூரியும் புதுக்கல்லூரியும் சென்னையில் பலரும் விரும்பி சேரக்கூடிய கல்லூரிகள். அந்த கல்லூரிகளிலே படித்த நீங்கள் முதல்வராக அமர்ந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் லயோலா கல்லூரி என்று சொன்னால் பேரவைத் தலைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நானோ புதுக்கல்லூரி மாணவன், உங்களுடைய எதிர்முகாமிலே எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றேன். சென்னை புதுக்கல்லூரியும் லயோலா கல்லூரியும் மதச்சார்பின்மையுடைய அடையாளங்களாகவும் இருக்கின்றன. புதுக்கல்லூரியை ஊட்டி என்று சொன்னால் லயோலா கல்லூரியை கொடைக்கானல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்லூரியில் பயின்ற நாம் இந்த அவைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையான இந்து சமுதாய உறவுகள் என்ற மகிழ்ச்சி எனக்கு எப்போதும் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் அழகு, தமிழினத்தின் சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட இந்த தமிழ் மண்ணில ஒரு முற்போக்கான ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. இங்கே நீங்கள் முதல்வராக பொறுப்பேற்று 4 நாட்கள் ஆகிறது. பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறீர்கள். அரசியல் மாச்சாரியங்களுக்கு அப்பாற்பட்டு அவற்றையெல்லாம் நாங்கள் பாராட்டி வருகின்றோம். பத்திரிகையாளர்களிடமும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி வருகின்றோம், தெரிவித்து வருகின்றோம். இப்போது கூட நீங்கள் 717 மதுக்கடைகளை மூடியிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த அவையிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய மாற்று கருத்து ஒன்றையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தங்களுடைய அரசியல் பிரிவுடைய சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் என்பவரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டுடைய எழில்மிகு வரலாற்றிலே சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்புகளை பேசாமல் யாரும் இருக்க முடியாது. கிபி 2ஆம் நூற்றாண்டில தமிழ்நாட்டில் சேர மன்னராக இருந்தவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பவர். அவருடைய அரசவை ஜோதிடராக இருந்தவர் உங்களுடைய மூத்த மகன் சேரன் செங்குட்டுவனுக்கு ஜோதிடப்படி ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ஆட்சி செய்யும் திறனும் இல்லை என்று கூறுகிறார். உடனடியாக அடுத்து அவர் சொல்வது அவருடைய தம்பி இளங்கோவடிகளுக்குத்தான் அந்த ஆட்சி செய்யக்கூடிய கட்டம் ஜோதிடத்திலே தெரிகிறது என்று சொல்கிறார். உடனடியாக அதிர்ச்சி அடைந்த இளங்கோவடிகள் அந்த இடத்திலேயே ஜோதிடத்தை முறியடிக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுகிறார். உடனடியாக துறவரம் 3 வடக்கே செல்கிறார். அந்த நேரத்தில் ஜோதிடர் மறுதளித்த சேரன் செங்குட்டுவனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. சேரன் செங்குட்டுவன் 55 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தினான் என்பது வரலாறு. கலை, இலக்கியம், இராணுவ வலிமை ஆகியவற்றிலே மிகச்சிறந்த மன்னனாக சேரன் செங்குட்டுவன் திகழ்ந்தான். அது மட்டுமல்ல, வடக்கின் எடக்கை பணிய வைத்தவனும் சேரன் செங்குட்டுவன் தான். இதுல சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் என்பதும் நம்முடைய வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். எதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் உண்டு. அதை நாம் மதிக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை நான் மதிக்கின்றேன். நான் அடிக்கடி வாசிக்கும் திருக்குரான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்கிறது. அவரவர் மார்க்கம், அவரவர் நம்பிக்கை அவரவருடையது, யாரையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது என்கிறது. அந்த வகையில உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், உணர்வை மதிக்கின்றேன்.
அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை உணர்வை அரசுமயமாக்குவதை நான் எதிர்க்கின்றேன். இந்த அவையில பல தலைவர்களுடைய படங்கள் இருக்கிறது. எனக்கு முன்னாலே அமைதி, வளம், வளர்ச்சி என்ற குறிப்போடு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவருடைய படமும் இருக்கிறது. அவர் ஜோதிடத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர், ஜோதிடத்தை தன்னுடைய வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டவர். அது அவருடைய உணர்வு. ஒரு முறை போயஸ் தோட்ட இல்லத்தில் அவரை நான் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சந்தித்த போது சொன்னார், தம்பி, எனக்கு ஜோதிடத்திலே நம்பிக்கை உண்டு, ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனது உணர்வை நீங்கள் மதிப்பீர்கள் என்று நம்புகிறேன், உங்கள் உணர்வையும் நான் மதிக்கின்றேன். அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் கூட்டணி ஒப்பந்தத்தை நாம் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய உணர்வை மதித்து அவருக்கு சொன்ன நேரத்துக்கு முன்பாகவே கையொப்பமிட்டு வந்து அந்த பண்பாட்டை நான் மதித்தவன். அந்த வகையிலே உங்களுடைய உணர்வை மதிக்கின்றேன். ஆனால் ஜோதிடத்தை அரசுமயமாக்குவதை ஏற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் மாற்று கருத்தாக தெரிவித்து, உங்களுடைய நம்பிக்கை கோரும் இந்த விவாதத்தில் என்னுடைய எதிர் நிலைப்பாட்டையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் கே. நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் தேவை என்ற எண்ணத்தில் தமிழக மக்கள் வாக்களித்து இருப்பதாக பேசப்படுகின்றது. இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த அரசு எண்ணிக்கை அடிப்படையில் வெற்றி பெறலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நிலையான அனுபவம் மிக்க கொள்கை சார்ந்த ஆட்சியை வழங்க முடியுமா என்ற முக்கியமான கேள்விதான் மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஊழல் சக்தி, தீய சக்தி என்று வர்ணித்துவிட்டு இப்பொழுது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அக்கட்சிகளில் உள்ள சில உறுப்பினர்களை ஆதரவு பெற்று இன்று இப்பொழுது வாக்களித்த மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நோக்கி இந்த அரசு பயணிக்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் வெறும் கோஷங்களுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கும் வாக்களிக்கவில்லை. நல்லாட்சி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, தொழில் வளர்ச்சி, நலத்திட்ட பாதுகாப்பு, முதலீட்டு வளர்ச்சி மற்றும் நிர்வாக ஸ்திரத்தன்மைக்காகவே வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறலாம். ஆனால் விவசாயிகள், அரசு ஊழியர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், நலத்திட்டங்களை நம்பி வாழும் பெண்கள், முதலீடு செய்ய விரும்பும் தொழில் நிறுவனங்கள் ஆகியோரின் நம்பிக்கையை பெற முடியுமா என்ற கேள்விதான் மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு என்பது அரசியல் பரிசோதனை நடத்தும் மேடை அல்ல. பல சதாப்தங்களை அனுபவமிக்க நிர்வாகம், சமூக நீதி, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் உருவான முன்னேற்றமான மாநிலம்தான் தமிழ்நாடு. 2017ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த கட்சியில் ஒரு நிலையற்ற தன்மை நிலவிய பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்று பல பேர் கூறிய பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்வாசல் வழியாக நான் ஆட்சியை பிடிக்க விரும்பவில்லை, மக்கள் வாக்களித்துத்தான் நான் முதலமைச்சராவேன் என்று கூறியதோடு இல்லாமல் அதை செய்தும் காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் எதிர்க்கட்சியின் கடமை தடையாக இருப்பது அல்ல, ஜனநாயகத்தையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதே ஆகும். தமிழ்நாட்டிற்கு நல்லது என்றால் எதை வேண்டுமானாலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரிக்கும். ஆனால் குழப்பம், அனுபவமின்மை, நிலையற்ற அரசியல் ஆகியவற்றை உறுதியாக நாங்கள் எதிர்ப்போம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் M.H. ஜவஹர்லால் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாபெரும் உண்மையை தங்கள் வாக்குகளின் மூலமாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பேரவை தேர்தலிலே உணர்த்தியிருக்கின்றார்கள். அந்த உண்மை என்னவென்றால், தமிழ்நாடு சமூக நீதியின் மண், சமத்துவத்தின் மண், சகோதரத்துவத்தின் மண், மனிதநேயத்தின் மண் என்பதாகும். இங்கு வஞ்சிக்கும் மதவாத பாசிசத்திற்கு கிஞ்சிற்றும் இடமில்லை என்பதுதான்
மக்களின் தீர்ப்பாக இருக்கிறது. அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் எந்த கொள்கைக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்களோ, வாக்களித்திருக்கிறார்களோ, அந்த கொள்கையை, நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தமிழக வெற்றிக்கழக அரசின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன். மதவாத பாசிசத்துடன் கைகுலுக்கி களம் இறங்கியவர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதையும் இந்த தேர்தலிலே நாம் காண்கிறோம். ஆகவே அதை கருத்தில் கொண்டு மனிதநேயத்தை காக்கின்ற வகையில், சமூக நீதியை போற்றுகின்ற தன்மையில் இந்த புதிய அரசின் செயல்பாடுகளும் நிலைப்பாடுகளும் அமைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு தமிழகத்தில் கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன், சமூக நீதி, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் முன்னேற்றமான பணிகளை மேற்கொண்டது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், பள்ளிக்கல்வி மேம்பாடு,